ஸோ கொங்கு ஸ்டைலில் வந்து பச்சைப்பயிர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ கோயம்புத்தூர் ஸ்பெஷல் இது. ஸோ ஒரு சட்டியில் வந்து நம்ம பச்சைப்பயிருக்கு ஏற்ற நான் 1 கப்பு பச்சைப்பயிர் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இன்னொரு சைடில் வந்து வதக்கிறதுக்காக கடாய் வச்சுக்கோங்க. ஸோ கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் நான் போட்டு வதக்குறேன். அதுக்குள்ளே தண்ணி காஞ்சிடுச்சு. ஸோ நம்ம வந்து இந்த சட்டியில் தண்ணி காஞ்சோன்னே அந்த 1 கப் பச்சைப்பயிரை ஓவர் நைட் ஊற வச்ச பச்சைப்பயிரை வந்து நான் இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வைக்கிறேன். ஸோ தட்டு போட்டு ஓட்டுறக்க தட்டை போட்டு அதை மூடி வச்சுடுங்க. ஸோ தண்ணி வெளியே வராது, உங்களுக்கு ஏரும் இருக்கும் உங்களை பொறுத்து. ஸோ இந்த சின்ன வெங்காயம் வதங்கிட்டு இந்த கடாயில் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு 3 வரமிளகா, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் தனியா, பவுடர் தனியாக தான் போடணும், முழு தனியாக போடக்கூடாது. ஸோ இதை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி போட்டு பொரிஞ்சு வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து இது தனியாக அந்த நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல அதில் போட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து ஜீரகம் 1 ஸ்பூன் அதே மாதிரி வறுத்து போட்டுருங்க. ஸோ அதோடு சேர்த்து வறுக்கக்கூடாதுக்காக நான் தனியாக வறுக்கிறேன். மிளகு காரத்துக்கு ஏற்ற நீங்கள் வறுத்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சோம்பு, பட்டை, 3 கிராம்பு அதுவும் வறுத்து அந்த தட்டில் போட்டுக்கோங்க. ஸோ பச்சைப்பயிர் நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. கையில் மசிச்சு பாருங்கள். வெந்துருச்சுன்னா இதுலேருந்து ஒரு 2-3 கரண்டி வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல அதில் போட்டுடலாம். ஸோ நான் இதை போட்டு ஆற வச்சிடுறேன் தனியாக. ஸோ நம்ம இதில் வதக்கி வச்சுருக்கோம்ல சோம்பு 1 ஸ்பூனு, 2 பட்டை, 3 கிராம்பு லைட்டாக வறுத்து அதுவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதை மிக்சியில் ஆற வச்சோன்னே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம அந்த வேக வச்ச பயிறு அதில் நம்ம அதை ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணி அது கொதி விட்டுறோம். உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம தாளிப்புக்கு வந்து கடுகு, கறிவேப்பிலை, காஞ்ச மிளகா, அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் அந்த சட்டியில் கொதிக்கிற அந்த பச்சைப்பயிர் குழம்புல நீங்கள் இந்த தாளிப்பை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கொத்தமல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு கொங்கு ஸ்டைலில் பச்சைப்பயிர் குழம்பு ரெடி.